அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் டீமில் எப்படி ஆன்லைன் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த போர்ட்டல், இந்த ஆன்லைன் எக்ஸாம் போர்ட்டல் வந்து ஒன்லி ஃபார் பெய்டு மெம்பர்ஸ் தான். அதாவது வந்து பெய்டு மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸில், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365ல் பெய்டில் வெர்ஷன்ஸில் உங்கள் காலேஜ் டொமைனில் உள்ளவங்க வந்து உங்கள் காலேஜ் டொமைனில் உங்கள் மெயில் ஐடியில் இருந்துச்சுன்னா, அந்த ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இது மைக்ரோசாஃப்ட் டீம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு testportal.net testportal.net இது ஃப்ரீயாகவும் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த testportal.netல போயிட்டு நீங்கள் கிரியேட் யுவர் ஓன் டெஸ்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ சைன்இன் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஸோ ரெண்டு வழியாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் டெஸ்ட் போர்ட்டல் அக்கௌண்ட், ஆர் யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். உங்கள் டொமைனில் உள்ள மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் சாதாரணமாக ஒரு மைக்ரோசாஃப்ட் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் கிளாஸ் வழியாக எப்படி அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய போர்ட்டல் வழியாக நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் மெயில் ஐடி வழியாக நான் வந்து இந்த டெஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம் சைன்இன் கொடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் போயிட்டு போன பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போர்ட்டலில் யூ ஹவ் டு ஸ்டார்ட் யுவர் நியூ டெஸ்ட். உங்கள் சப்ஜெக்டான டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸில் கொடுத்து நியூ டெஸ்ட். ஸோ நியூ டெஸ்ட்டில் டெஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். உங்கள் சப்ஜெக்ட் நேம், சப்போஸ் யுவர் சப்ஜெக்ட் நேம் இஸ் மேக்ஸ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 1, then you can give mathematics 1, it's a first name, and category for all the students. Description you want ஏதாச்சும் description கொடுக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். and test language is English. okay, and so how to create a text for mathematics 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசைன் ஆட் கொஸ்டின் டு த டெஸ்ட். ஸோ இதான் வந்து அதோட ஹைராரிக்கி. ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறீங்க, கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரேண்டம் ஆர்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பசங்களுக்கு எனேபிள் ஆன மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன், ஆட் கொஸ்டின் டு த டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின் மேனேஜரில் ஆட் கொஸ்டின்ஸ் காமிக்குது. ஸோ ப்ளஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே ஜென்ரிக் டைப்பாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரிக் கேட்டகரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் கொடுக்கணும் அதுக்கான ஒரு இன்புட் டூல்ஸ். கொஸ்டினுக்கு நீங்கள் பேராகிராஃபாக கொடுத்துக்கலாம், டைட்டில் கொடுத்துக்கலாம், சப்டைட்டில், ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் ஏதாச்சும் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிளேலிஸ்ட் ஏதாச்சும் வீடியோ ஆடியோ இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். ஏதாச்சும் காப்பி லிங்க் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துக்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்பிள் சம் கோடு, இன்புட் கோட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போல்டு, இட்டாலிக்கு, சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், அப்புறம் வந்து சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஆன்சர் டைப் சொல்லிடுறேன். ஸோ ஆன்சர் டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாய்ஸாக இருக்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், டிஸ்கிரிப்டிவ் ஆன்சராக இருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சராக இருக்கலாம், ஷார்ட் ஆன்சராக இருக்கலாம், இல்லை சர்வே கொஸ்டின்ஸாக இருக்கலாம். சப்போஸ் என்னோட ஆன்சர் வந்து சம் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா, இப்போ 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னா, ஸோ டிஃபைன் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ டிஃபைன் ப்ரோட்டோகால் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு உண்டான பாசிபிள் ஆன்சர்ஸ் என்னமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஆன்சர்ஸ், ஆட் பாசிபிள் ஆன்சர்ஸ் டு தி கொஸ்டின். ரெஸ்பாண்டன்ஸ் வில் கெயின் பாயிண்ட்ஸ் ஒன்லி இஃப் தேர் ஆன்சர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி டு தோஸ் ப்ரொவைடட். ஸோ உங்களுக்கான மேட்சிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற மேட்சிங்கான ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம். சப்போஸ் ப்ரோட்டோக்காலுக்கு நான் ஐ கேன் ரைட் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு நான் ஒரு இன்புட் கீவேர்ட் கொடுக்குறேன். இப்போ யாராச்சும் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தே வில் கெயின் 1 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ இது 2 மார்க் கொஸ்டின்னா 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுமாரி செட் பண்ணுறது. இட்ஸ் ஓகே. இது வந்து ஷார்ட் ஆன்சருக்கு. இதுவே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். மல்டிபிள் சாய்ஸ்னால் 4 ஆன்சர் மாரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து சப்போஸ் நான் வந்து இங்கே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மல்டிபிள் சாய்ஸில். சப்போஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எடிட்டரில் போகிறேன். நல்ல ஆப்ஷனுமே மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அரித்மெட்டிக் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போனன்ட்ஸ் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஜியோமெட்ரி பண்ணிக்கலாம், குரூப்ஸ் பண்ணிக்கலாம், ட்ரிக்னாமெட்ரி பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம், க்ரீக் கால்குலஸ். இப்போ வந்து சப்போஸ் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு வாட்? ஓகே, ஈக்குவல் டு. ஸோ இது கொடுத்து நான் சேவ் பண்ணும்போது என்னோடய கொஸ்டின் வந்துடுது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நான் பாசிபிள் ஆன்சர் இங்கே நான் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2
3 5. சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன்னா ப்ளஸ் ஆட் ஆன்சர் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு ஆன்சர் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஆன்சர் வந்து ஆட் ஆகிடும் 7. ஸோ இந்த 4ல் எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர் இஸ் 1, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபார் நெகட்டிவ் ஆன்சர் வந்து 0. அதுதான் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ வந்து டிஸ்பிளே த மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கோர் ஃபார் திஸ் கொஸ்டின் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல் போயிடுது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் வேவ் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து ஷார்ட் ஆன்சர் கொடுத்துக்கிறேன். ஆட் ஆன்சர் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் ஆன்சர் வந்து நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்கணுமோ வேவ் கம்யூனிகேஷன் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குமோ நீங்கள் 60 லைன்ஸ்க்குள்ளே நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் டிஃபைன் இன் தி ரேஷியோ ஆஃப் மாடியூல்ஸ் சம்திங் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரெஸ்பான்சிபிள் கேவ் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கரெஸ்பாண்ட் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 5 ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டானா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து சம் 10 மார்க்ஸ். ஓகே, 10 பாயிண்ட்ஸ் 10 மார்க்ஸ் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். So points 1 and output is 1. ஓகேங்களா? So 1 point maximum point we can give. Okay, so we'll go to the third question. So add a new category நீங்க கொடுத்துக்கலாம். நியூ கேட்டகரினா some different வியூஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பிக் கொஸ்டின்ஸ் ஆல்சோ யூ கேன் கிவ். ஓகே. ஸோ மல்டிப்ளை டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் மஸ்ட் பி கிரேடட் இண்டிவிஜுவலி பை த எண்ட் ஆஃப் த டெஸ்ட் செட் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கோர் ஃபார் திஸ் கொஸ்டின். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ 200 வேர்ட்ஸ்னால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை கொடுத்துக்கலாம்னா 10 மார்க்ஸ் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபார் பிக் கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ். ஸோ எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் Adak networks. So this is the 16 mark question என்றால் நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து யூ கேன் கிவ் த அவுட்புட். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுமாரி கொஸ்டின் நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கீங்க. 3 கொஸ்டின்ஸ் யூ ஹவ் ஆடட் த சக்ஸஸ்ஃபுல்லி. தென் வந்து யூ கேன் கோ ஃபார் த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் செட்ஸு. ஸோ ரேண்டம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து 3 அவுட் ஆஃப் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். கான்ஃபிகர் மேனுவலி கொடுத்துக்கிறோம். ஸோ மேனுவலாக நம்ம வந்து இது கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டிசேபிள் மேனுவல் கான்ஃபிகரேஷன். ஸோ டிசேபிள் மேனுவல் டெஸ்ட் கான்ஃபிகரேஷனை எஸ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு தென் சேவ் பண்ணிங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிடுங்க. ஓகே, செட்டிங்ஸ் ஹேஸ் பின் சேவ்டு. நெக்ஸ்ட் ஆக்சஸ் திஸ் டெஸ்ட். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ். ஸோ வெப் ப்ரௌசர் வழியாக அந்த டெக்ஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் லிங்க் பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் டஸ் நாட் ஹாவ் எனி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அக்கௌண்ட் டேரெக்டாக அவங்க வந்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணி டேரெக்டாக வந்து அவங்க ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் போர்ட்டலில் போய்ட்டு ஏன்னா நம்ம இன்னும் டெக்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணல, அதனால் அன்அவைலபிலிட்டி காமிக்குது. ஸோ இதை வந்து டெஸ்ட் லிங்க் பார்த்துட்டு ப்ரைவேட் ஆக்சஸ் கோடு வந்து யாருக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கோ அவங்க வந்து மெயில் ஐடிக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம் இந்த வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம பசங்க அட்டன் பண்ணலாம்? ஸோ 10 டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 10 டைம்ஸ் வரைக்கும் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து 1 டைம் தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா?
ஸோ வந்து இப்போது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் போயிட்டு அதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ டெல் யூ. ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஆக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பேஜ் போய்க்கலாம். ஸோ போயிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பேஜ் வந்துடுது. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அவங்க நேம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் நேம் இல்லைனா ரிஜிஸ்டர் நம்பர்னா நீங்கள் வந்து ஐடி நம்பர், தட் இஸ் ரிஜிஸ்டர் நம்பர், ஆர்கனைசேஷன் நேம். ஸோ எந்த ஃபீல்டு வேணாலும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். தென் சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேடிங் அண்ட் சம்மரி. கிரேடிங் அண்ட் சம்மரியில் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். மேக்ஸிமமாக பாஸ் பர்சன்டேஜ் மார்க்கு வந்து எவ்வளோ மார்க், டெஸ்ட் மார்க் நீங்கள் கொடுத்துக்கலாம். 50% அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் நவ் பாசிபிள் டு இன்ஃபார்ம் ரெஸ்பாண்டன்ட் அபவுட் த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஓகே, தென் ஆக்டிவேட் டெஸ்ட் கொடுக்குறோம். இது ஆக்டிவேட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் மஸ்ட் பி ஆக்டிவேட்டட். ஓகேங்களா, ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் மஸ்ட் பி ஆக்டிவேட்டட். ஸோ இப்போது அந்த லிங்க் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அந்த டெஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து பப்ளிக் லிங்க்கில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ராம் பிரகாஷ் கொடுத்துக்கிறேன். தென் ஸ்டார்ட் த டெஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துடுது. ஸோ டிஃபைன் கம்யூனிகேஷன், வேவ் கம்யூனிகேஷன், சம் ஆன்சர் வந்து ஒன்று கொடுத்துக்கிறேன், சப்மிட் ஆன்சர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் அண்ட் டீட்டெயில் அபவுட், இது வந்து டிஸ்கிரிப்டிவ்னால எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ஹடாக் நெட்ஒர்க்ஸ். ஸோ ஐ கேன் கிவ் சம் ஆன்சர்ஸ். ஐ வில் கிவ் சம் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ். ஸோ சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ரூட் கியூப் ஆஃப் 3 வந்து ஐ வில் கிவ் த ஆன்சர் ஆஃப் 7. ஸோ சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் டெஸ்ட். ஸோ நமக்கு நம்ம யூசர் சைடு யூ வில் கெட் த ஆன்சர்ஸ். ஓகேவா, ஸோ இது ஓகேங்களா. ஸோ சப்மிட் ரிசல்ட்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணியிருப்பார். ஒரு ஆக்டிவ் ரிசப்ட்னு சொல்லியிருக்காரு ராம் பிரகாஷ். டெஸ்ட்டு வந்து ஸ்கோர் -12 வந்துடுது. ஸோ டவுன்லோட் ரிசல்ட்ஸ் கேட்டுக்கலாம். டவுன்லோட் த ஆன்சர் செலக்டட், டவுன்லோட் டீட்டெயில்ஸ் ஃபார் செலக்டட். ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்னென்னா அந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி போடலாம். டிஸ்கிரிப்டிவ்க்கு நம்ம மார்க் போடல, அதுக்கு நம்ம வந்து டெலிட் பண்ணி போடலாம். கிரேடட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் வந்து கிரேடரில் வந்து நம்ம என்ன கேட்குன்னா, ஸோ ஸ்கோர் அசைன். ஸோ அந்த பிக் கொஸ்டினுக்கு நம்ம மார்க் போடல, சப்போஸ் ஒரு 8 மார்க் போட்டுறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நான் இந்த ஆன்சரை பார்த்துட்டு டிஸ்கிரிப்டிவ்க்கு கன்ஃபார்ம் வந்து 8 மார்க் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கன்ஃபார்ம் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த மார்க்குக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்த மாதிரிக்கான ஸோ சேஞ்சஸ் சேவ் ஆகிடுது. இப்போ வந்து டெஸ்ட்டு ப்ராக்ரஸ் அண்ட் ரிசல்ட்ஸில் போயிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். எண்டு டெஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ 9 out of 12. ஓகேங்களா, 9 out of 12. ஏன்னா எனக்கு கிரேடர் வந்து 8 மார்க்ஸ் கொடுத்ததுனால. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. இது நீங்கள் டீம்ஸில் போய் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு வந்து எம்எஸ் டீமில் போயிட்டு, மைக்ரோசாஃப்ட் டீமில் போயிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு மட்டும் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் கிளாஸில் மெயில் ஐடி ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் அசைன் பண்ணணுன்னா அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் சைன்இனில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட், அதாவது உங்கள் இன்ஸ்டியூஷன் மெயில் ஐடி வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகேங்களா, பர்சனல் மெயில் ஐடி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் பெய்ட் மெம்பர்ஸ் ஓன்லி தே கேன் யூஸ். ஓகேங்களா, ஸோ உங்கள் இன்ஸ்டியூஷன் வழியாக நீங்கள் பண்ணதுனால, ஏன்னா நான் நிறைய இன்ஸ்டியூஷன் இப்போ பெய்ட் பண்ணதுனால இது பண்ணுறோம். ஸோ இதில் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இருக்கீங்களோ அது ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் போயிடுங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் போயிட்டு இதில் இப்போது இந்த ப்ளஸ் பட்டன் அமைக்கிங்க. இந்த ப்ளஸ் பட்டனில் உங்களுக்கு வந்து ஆடட் டேப்பில் என்ன கேட்குன்னா டெஸ்ட் போர்ட்டல் நீங்கள் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் போர்ட்டல்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் போர்ட்டல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ டெஸ்ட் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ வித் மைக்ரோசாஃப்ட். ஸோ உங்கள் இன்ஸ்டியூஷன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுடைய போர்ட்டல் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அந்த டிஸ்கிரிப்டிவ் நம்ம இப்போ வந்து நான் என்னோட லாகின்ல நம்ம வந்து சப்போஸ் ஒரு லாகின்ல நான் ஜென்ரலாக நான் போனேன். இப்போ வந்து இதில் ஜியாகிரஃபி டெஸ்ட் அப்படின்னா
இப்போ செகண்ட் இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் டெஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் வந்து என்ன ஆகுது, ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அந்த இந்த வந்து ஸோ இந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது எக்ஸாம்பிளுக்காக என்ன ஆகுது, ஸோ டெஸ்ட்டுக்கு ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் இந்த ஒரு 2 டெஸ்ட்டு இந்த பாருங்கள். இப்போது வந்து என்னுடைய அந்த எக்ஸாம்பிள் ஆஃப் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் டெஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ பசங்க இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தே கேன் கிவ் த ஆன்சர்ஸ். ஓகே, நான் அதுக்கு வந்து அந்த டெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணனா வந்து ஐ வில் கெட் தி ஆன்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த ரிசல்ட்டில் ஸ்டார்ட் அகெயின் இருக்கு இல்லையா, ஸோ ஆக்டிவேட் டெஸ்ட் அங்கே கொடுத்த மாதிரி இங்கேயே நீங்கள் வந்து ஆக்டிவேட் டெஸ்ட் கொடுத்த மாதிரி அந்த மேக்ஸ்க்கும் நீங்கள் ஆக்டிவேட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேபி இங்கே வந்து என்ன ஆகிடணும், இட் வில் பி ரெஃப்ரெஷ். ஓகேங்களா, ஸோ இங்கே பண்ணும்போது யூ வில் கெட் ப்ளஸ். ஸோ டெஸ்ட் போர்ட்டலில் அந்த ப்ளஸில் போயிட்டு டெஸ்ட் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 ஆக்டிவாவில் இருக்குது, இது செட்டப்பில் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸ் டெக்ஸ்ட்டும் ஜியாகிரஃபி டெஸ்ட்டும் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ நான் மேக்ஸ் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். மேட் டெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இட் டேக் சம் டைம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு காலேஜ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதுமாரி வந்துடும். ஸோ இதுமாரி வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வில் டேக் த டெஸ்ட். ஸோ இதுதான் இந்த வந்து இந்த டெஸ்ட் போர்ட்டல் வந்து எப்படி நம்ம இதில் பண்ணமோ, இந்த டெஸ்ட் போர்ட்டல் பண்ணமோ ஆன்சர் பண்ணமோ அதுமாரியே நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் இந்த கிளாஸை நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதான் இதோட ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். நீங்கள் இந்த டெஸ்ட் போர்ட்டல்.net வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கு உண்டான ப்ராசஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் எ லாட். தேங்க்யூ. ராம் பிரகாஷ்.